நாங்கள் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான எக்ஸல் செயல்முறைகளை பார்க்க இருக்கிறோம். நான் சிறிய செயல்முறைகளை மட்டும் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லித் தருவேன். அதாவது ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாவிக்கக்கூடிய சில முக்கியமான ஃபங்க்ஷன்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இன்று உங்களுக்கு 3 விதமான ஃபங்க்ஷன்கள் சொல்லித்தரப்படும். அவதானமாக நீங்கள் பார்த்துக்கணும். இந்த உதாரணத்தில் ஸ்டூடெண்ட் நம்பர், நேம், அடுத்தது ஒரு 3 சப்ஜெக்ட், சயின்ஸ், இங்கிலீஷ், மேத்ஸ். இந்த சப்ஜெக்டுகளில் மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் தரப்பட்டுள்ளன. இன்று நாங்கள் இது பார்க்க இருப்பது என்னவென்றால் டோட்டல் எவ்வாறு காண்பது, அடுத்தது எவரேஜ் எவ்வாறு காண்பது, அடுத்தது இந்த ரேங்க், இந்த பிள்ளைகள் என்ன ரேங்க், 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், இதை எவ்வாறு காண்பது என்று ஒரு சிறிய டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன். சரி, பார்ப்போம். முதலாவது டோட்டல் நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இவ்விடத்தில் 2 வகையாக நீங்கள் இந்த டோட்டலை காணலாம். முதலாவது வகை என்னன்னு சொன்னால் டிரெக்டாக ஒவ்வொரு கட்டங்களை நாங்கள் கூட்டலாம். உதாரணத்துக்கு இதை கிளிக் பண்ணினா இந்த கட்டத்தில் பேர் இதில் பார்க்கலாம் E5 உண்டு. இந்த கட்டத்தில் பேர் E5. இது F5, அடுத்தது இது G5. அப்போ நாங்கள் இந்த டோட்டலில் நான் எப்படி காட்ட போகிறேன்னு சொன்னால், நாம் எப்போவும் ஒரு எக்ஸலில் ஒரு ஃபங்க்ஷனை அல்லது ஒரு முக்கியமான சமன்பாடை பாவிக்க வேணும் என்று சொன்னால் சமன் என்ற அடையாளத்தோடு நீங்கள் ஆரம்பிக்கணும். இப்போ இந்த செல் என்னத்துக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னால் இதில் கிளிக் பண்ணுங்க. இந்த மார்க்ஸ் ப்ளஸ் இந்த மார்க்ஸ் ப்ளஸ் இந்த மார்க்ஸ். இனி அங்கே ப்ளஸ் தேவையில்லை, என்டர் பண்ணினீங்கன்னு சொன்னால் 262 262 மார்க்ஸ் கிடைக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் இதை ட்ராக் பண்ணிவிட்டு இதில் விட்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாணவனும் பெற்ற மொத்த புள்ளிகள் இதில் கிடைக்கும். இது ஒரு வகையான. இது சாதாரணமாக எந்த கட்டங்களை கூட்ட வேண்டுமோ அதை நாங்கள் மெனுவலாக ஒவ்வொரு கட்டமாக செலக்ட் பண்ணி கூட்டுவது. அடுத்த முறை ரெண்டாவது முறை என்னன்னு சொன்னால் இதுக்கு டைரெக்டாக ஃபங்க்ஷன் நீங்கள் பாவிப்பது. அதாவது ஆட்டோசம் இருக்குது. இதில் ஆட்டோசம்மை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது, சம்முண்ட ஃபங்க்ஷனுக்கு E5 இருந்து G5 வரையும் ஆட்டோமேட்டிக்காக கூட்டுவதற்கு அது காட்டுகின்றது. இப்போ இதில் என்டர் பண்ணினா அதே 262. இனி இதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கொண்டே விட்டீங்கன்னு சொன்னால் முன்னால் பார்த்தா அதே மார்க்ஸில் வரும். ஆக இந்த 2 முறையாலேயும் நீங்கள் உங்களோட டோட்டல் மார்க்ஸை காணலாம். அதே போல் எவரேஜுக்கு இதில் இருந்து 2 மெத்தடில் இருந்து இதிலிருந்து 2 மெத்தடில் நாங்கள் பார்க்கலாம். முதலாவது மெத்தட் என்னன்னு சொன்னால் எவரேஜ். எங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த டோட்டல் 3 பாடம். அப்போ இந்த டோட்டலை நாங்கள் டோட்டலை செலக்ட் பண்ணுறேன். அதை பிரித்தல் அடையாளம் 3 என்ன பண்ணுறேன். அப்போ 87.33. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒவ்வொன்றையும் எவரேஜ் கண்டு இருக்குது. இது ஒரு முறை. அப்போ உங்களுக்கு கிளியராக விளங்கு. இப்போ நான் முன்னால் டைப் பண்ணினது இங்கே இருக்கிறது மேலுக்கு. அப்போ சமன் ஃபஸ்ட்டாக டைப் பண்ணுறேன். ஒரு கட்டத்தில் எங்கே காண வேண்டுமோ அதில். அதுக்கு பிறகு H5ங்கிறது நமக்கு தெரியும் டோட்டல். இதில் டோட்டலை முன்னுக்கு இருக்கிற 3 பாடங்கிறதால 3ஆல் பிரிக்க அதில் எவரேஜ் வரும். அப்போ அதில் நாங்கள் என்டர் பண்ணிக்க அந்த மார்க்ஸ் எங்களுக்கு வரும். இது எவரேஜ் காண்ற முதலாவது முறை.
ரெண்டாவது முறை வந்து நாம் டிரெக்டாக எவரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம் எவரேஜுக்கு. அதுக்கும் நாங்கள் சமன் மூலமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ எவரேஜ் என்று டைப் பண்ணினா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவரேஜ் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ எவரேஜ் இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்தெந்த நம்பரை நான் எவரேஜ் வந்து எந்தெந்த நம்பருக்கு நாங்கள் எவரேஜ் பார்க்கணும் என்று சிஸ்டம் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டுட்ருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எவரேஜை காண்றதுக்கு நமக்கு தெரியும் இந்த சயின்ஸ் இங்கிலீஷ் மேத்ஸ் இந்த மூன்று செல்ற இந்த சயின்ஸ் இங்கிலீஷ் மேத்ஸ் இந்த மூன்று செல்ற கூட்டுத்தொகை இதிலிருந்து தான் நாங்கள் எவரேஜ் காணணும். அப்போ நாங்கள் இதை E5ல் இருந்து G5 நல்லா பார்க்குங்க, இதில் இருந்து இது இப்போ உதாரணத்துக்கு இதில் இருந்து இது மட்டும் நான் எவரேஜ் பார்க்கணும். அப்போ இதை நான் இதில் இருந்து இது நாங்கள் செலக்ட் பண்ணிக்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எவரேஜில் ஆட்டோமேட்டிக்காக E5 to G5ன்னு வந்துட்டு இப்போ E5 to G5. இப்போ நான் அந்த ப்ரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன், பண்ணிவிட்டு என்டர் பண்ணினேன்னு சொன்னால் முன்னால் பார்த்த அதே எவரேஜ் உங்களுக்கு வரும். நீங்கள் இதை ட்ராக் பண்ணி கொண்டு விட்டீங்கன்னு சொன்னால் அந்த எவரேஜ் வந்து காப்பி ஆகும், அந்த எவரேஜ் வந்து காப்பி ஆகும். இது வந்து எவரேஜ் காண்றதுல இரண்டாவது முறை. அப்போ நாங்கள் டோட்டல் காண்றதுக்கு 2 முறை பார்த்தோம், எவரேஜ் பார்க்குறதுக்கும் 2 முறை பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த ரேங்கிங். ரேங்கிங்கிறது மிகவும் முக்கியமானது, எல்லோராலும் வந்து எல்லோருக்கும் தேவைப்படுற ஒரு சிஸ்டமாக இருக்கிறது ரேங்கிங்கிறது. இந்த ரேங்கிங் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதாவது இதில் இருந்து நான் ரேங்க் என்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, rank.avg அந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணுறேன். rank.avg இந்த ஃபங்க்ஷன் இப்போ நமக்கு எந்த நம்பரை நான் ரேங்க் எந்த நம்பருக்கு நான் ரேங்க் பார்க்கணுங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ரைட், எனக்கு இந்த நம்பருக்கு ரேங்க் வேணும். அடுத்தது வந்து கோமா ரெஃபரன்ஸ், எதிலிருந்து எது மட்டும். அப்போ நான் சொல்கிறேன் இதில் இருந்து இவ்வளவுக்குள்ளையும் அந்த ரெஃபரன்ஸை பாருங்கள் சொல்லி போட்டு நான் க்ளோஸ் பண்ணுறேன். ரைட், இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிட்டு என்று நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நான் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணுங்க, சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 3 தரம் பெறுது. அப்போ ரேங்க் வந்து அப்படி வேற இயலாது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தரம் பெறுது, ஆனால் 2க்கும் வர மார்க்ஸ் 84 89. அநேகம் பேர் பிளவுறது இந்த சந்தர்ப்பத்தில் தான். ரேங்க் வந்து இப்படி செய்கிறது வந்து பிழை. இதுக்கு நாம் சொல்கிற என்னென்னு சொன்னால் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் ஸ்டைல் வந்து இதுக்கு நாங்கள் கொடுக்கணும். அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் ஸ்டைல், அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் ஸ்டைல் கொடுக்கறதுக்கு ஒரு அதே ஃபார்முலா தான், ஆனால் ஒரு சின்ன ஒரு மாற்றம் செய்ய வேண்டும், அவ்வளோதான். சரி, நான் இதை டிலீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஈக்குவல் சைன். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் ரேங்க். ரேங்க் வந்து எவ்வாறு செய்வது என்பது. ஓகே, ரேங்க் வந்து முக்கியமாக செய்யப்படும் விதம் பலராலும் சிம்பிளாக வந்து ரேங்க் என்று சொல்லி இந்த எவரேஜில் நான் ரேங்க் பார்க்க போகிறேன். என்ற ரெஃபரன்ஸ் வந்து இதில் இவ்வளவு பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அப்போ நான் என்டர் பண்ணினேன்னு சொன்னேன். இதில் ரேங்க் வந்து 4. ஓகே, ரைட், 1 2 3 4 இந்த சிஸ்டத்துக்குள்ளே வருது. ரைட், ரேங்க் இப்படி வருது. ஆனால் ரேங்க் வந்து இதில் ஆன்சரில் பார்க்க இந்த ரேங்க் 4 2 இடம் வருது, ஆனால் இது 86 இருக்குது 84 இருக்குது. ஆகவே இந்த ரேங்க் வந்து நாம் செய்தது ஒரு பிழையான மெத்தட். அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் அதை விட அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் என்ற ஒரு விடயத்தை நாம் இதில் கவனத்தில் கொள்ளணும். அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் என்ற முறையை நாங்கள் கவனத்தில் கொண்டு இதை செய்தோமான ரேங்க் வந்து
சரியாக வரும். உதாரணமாக அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இந்த L5 இந்த இந்த செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிற செல்ற அட்ரஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் L5. அதை வந்து நம்ம நார்மலாக இப்படி தான் இருக்கும் L5. ஆனால் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் சொன்னால் அதை நாம் கொடுப்போம் வந்து $L$5. இதுதான் வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். அப்போ இந்த அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் கன்செப்டை வந்து நீங்கள் இந்த ரேங்குக்கு அப்ளை பண்ண வேண்டி வரும். இப்போ நான் இதே இதை நான் ரிமூவ் பண்ணி போட்டு delete பண்ணி இந்த ரேங்க் வந்து செஞ்சு காட்டுறேன். ஈக்குவல் ரேங்க். இப்போ இந்த புள்ளி இந்த கட்டம் அடுத்து இந்த ரெஃபரன்ஸ் வந்து H5 அதில் இருந்து இல்லை I5ல இருந்து I14 வரையில் தான் அதில் ரெஃபரன்ஸாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செஞ்சது. இதுக்கு நாங்கள் அப்சல்யூட் கொடுத்தோம்னு சொன்னால் எப்படி அது வரப்போகுதுன்னு சொன்னால் $I$5. அதே மாதிரி $I$14. ரைட். இப்போ நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ரேங்கிங் மிக துல்லியமான ரேங்கிங்காக வந்து சேரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 91. இதை நீங்கள் அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டரில் மாற்றி செய்யணும்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து இந்த ரேங்கிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் வந்து அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டரில் வந்து உங்களோட மார்க்ஸுகளை பார்த்து கொள்ளலாம். இதில் smallest to largest, custom sort. ஓகே. இதில் வந்து sort by rank, smallest to largest இப்படி கொடுத்தோம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு ரேங்க் 1ல் இருந்து 10 வரையும் smallest to largest வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இத்துடன் இன்றைய செஷனை நான் முடிச்சுக்கிறேன்.